இந்த பொதுவாக அந்த கடகராசி அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருப்பாங்க, திடீர்னு டவுன் ஆகிடும். மென்டலாக வந்து டக்குன்னு டவுன் ஆகிடுவாங்க. ஒரு 10 நாள் நல்லா உற்சாகமாக இருந்தாங்கன்னா ஒரு 10 நாள் கொஞ்சம் டல் ஆகிடும். இல்லாட்டினா காலம்புற நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, சாயந்தரம் பார்த்தா மனசு ஏதோ கவலைப்படும், ஏதோ டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மனசு கவலைப்படும். மாதிரி மனசு வந்து மனோகாரகன் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எப்போவுமே ஏதான ஒரு பிரச்சனையை அவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதான ஒரு பிரச்சனை நைன்னு மனசு வந்து ஒரு மாதிரி கவலையாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பொதுவாக இந்த கடகராசியில் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய உயரங்களில் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஒரு சில பேர் வந்து கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இது வந்து அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்தது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி பலப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ வந்து 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வர போகிறார். இந்த விரயஸ்தானம்ன்றது மட்டும் நம்ம அதை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்து அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு எடுக்கும். இந்த 12ஆம் இடம் அப்படின்றது வந்து நமக்கு வெளிநாட்டுக்கு பற்றி சொல்லக்கூடிய இடமா இருக்குது. நமக்கு முதலீடுகள் பண்ணக்கூடியதை சொல்லக்கூடிய இடமா இருக்குது. ஸோ அதனால் இந்த கடகராசி அன்பர்கள் பல பேர் வந்து புதிய தொழில் இல்லை தொழிலில் முதலீடுகள் பண்ணலாமான்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. அதுக்கான காலம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.